எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மயான காளி உபாசனை பற்றி பார்ப்போம். இந்த மயான காளி எப்படி பூஜை பண்ணணும், அதுக்குண்டான எந்திரம், மந்திரம், பூஜை முறைகள் எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன். எதுவுமே நான் மறைக்கலை. இது நான் இதில் கொடுத்துருக்கப்படி நான் சொன்னபடி நீங்கள் பூஜை பண்ணாலே உங்களுக்கு சித்தி ஆயிரும். மயான காளி உங்களுக்கு காளியை பொறுத்தளவு நீங்கள் எந்த காளி வழிபட்டாலுமே நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கும். சோதனை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். அதாவது நம்ம நிறைய சோதனை கொடுக்கும். நம்மளை இவன் நம்புதானா, நம்ப மாட்டானா, இல்லாட்டி நம்ம சோதனை கொடுத்த உடனே எதுக்கு நம்மளை கும்பிட்டோன்னு சொல்லி நம்மளை கும்பிடாமல் விட்டுருதானா, இதை மாதிரி நிறைய சோதனை கொடுக்கும். அதை தாண்டி நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையை அதுக்கிட்ட நீங்கள் காளிக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் இருந்தாலும் சரி, எதிரி தொல்லை இருந்தாலும் சரி, எவனுமே இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பூஜை தான் காளி பூஜை. எந்த காளி பூஜைனாலும். இப்போ நம்ம இதில் மயான காளி பூஜைங்கிறது கொஞ்சம் ஆக்ரோஷமான பூஜை, கொஞ்சம் அகோர பூஜை மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்போ பத்திரகாளி இருக்குது, மற்ற காளிகள் இருக்குது அப்படின்னா அந்த செங்காளி அதை மாதிரி சில காளி இருக்குன்னா அதுக்கு நம்ம சைவ படையல் போட்டு நம்ம பூஜை பண்ணலாம். ஆனால் இந்த மயான காளி, அகோர காளி, இதை மாதிரி காளிக்கு ரத்த சம்ஹார காளி, அது மாதிரி நிறைய காளி உண்டு. காளியிலேயே மகா காளி, இதை மாதிரி பூஜைக்கெல்லாம் நம்ம சைவ படையல் போட்டு பூஜை பண்ண முடியாது. இந்த பூஜைகள் எல்லாமே வீட்டில் வச்சு நம்ம வழிபட முடியாது. இப்போ பத்திரகாளி உபாசனை என்கிட்ட எடுப்பாங்க, அதுக்கு நான் சைவ வழிபாடு அவங்களுக்கு கொடுத்து வீட்டில் வச்சு வழிபடுற மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணுவோம். மற்றபடி இந்த மயான காளி, அகோர காளி, இந்த ரத்த சம்ஹார காளி, இந்த மாதிரி கொஞ்சம் உக்கிரமான காளிகளை நம்ம வீட்டில் வச்சு வழிபட முடியாது. அதனால தான் இந்த பூஜை இப்போ நான் இதில் மயான காளியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த மயான காளி நீங்கள் பூஜை எடுத்தாலுமே நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஊருக்கு அவுட்டரில், அதாவது இப்போ இங்கே தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் அப்படி கூட இல்லை, ஒரு ஊருக்கு வெளியே ஒரு காலி இடம் இருக்குது, அதில் ஒரு குடிசை மாதிரி போட்டு நீங்கள் செய்யலாம். இல்லை எனக்கு அப்படி அந்தளவுக்கு ஊருக்கு வெளியெலாம் இடம் இல்லை அப்படின்னா ஏதாவது வேற ஒரு வீட்டில் நீங்கள் செய்கிற வீட்டில் ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, நீங்கள் மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் ஏதாவது வாடகை வீடு எடுக்கீங்க, தனியாக ஊருக்கு ஏதோ சின்ன வீடு மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் செய்யணும். நீங்கள் வாழுத வீட்டில் வச்சு தயவு செஞ்சு இந்த பூஜை செய்யக்கூடாது. இந்த பூஜை ஒன்று நீங்கள் காட்டில் இல்லாட்டி மயானத்தில் உட்காந்து செஞ்சால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா காட்டில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக செஞ்சால் தான் இது நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த பூஜை நீங்கள் பண்ணும்போது அந்த காளியோட தரிசனம் நமக்கு கிடைக்கும். அது ஒரு சில பேர்த்துக்கு சித்தியானது வெறும் குரலில் கேட்டுட்டு போகும், கனவுல தெரியும். நிறைய பேர்த்துக்கு நேரடி காட்சி கூட அளிக்கும் இந்த மயான காளி பூஜை. அப்படி நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மயான காளியோட தரிசனம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதோட முகத்தை நீங்கள் உங்க முன்னாடி நின்ன உடனே முகத்தை பார்த்துட்டு உடனே நீங்கள் அதுக்கு தலை வணங்கி தான் நிற்கணும். அது நம்ம மூஞ்சி அதோட முகத்தை பார்த்துட்டு நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும். அது அந்த அம்மா நம்ம காளியம்மா, மயான காளியம்மா நம்ம முன்னாடி நம்ம பூஜை ஏற்றுட்டு நிற்காங்க, நம்ம பார்க்கோம் அப்படின்னா பார்த்துட்டு அடுத்த செகண்ட் கீழே குனிஞ்சிடணும். குனிஞ்சிட்டு அவங்கள்ட்ட பேசணும். நம்ம இப்போ ஒரு 100 பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு பேர் 1-2 பேர்த்துக்கு மட்டும்தான் நேரடி தரிசனம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அது எப்படி அவங்களுக்கு கிடைக்குன்னா இந்த பூஜையை அவங்க அவங்கள முழுசாக ஒப்படைச்சி பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக ரொம்ப விரதம் இருந்து அதுக்குன்னே ஒதுக்கி பண்ணியிருப்பாங்க. அது நேரடி தரிசனம்லாம் கிடைக்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தக்கனப்படி சோதனையும் அது கொடுத்துருக்கும். நமக்கு அது சும்மா நம்ம மந்திரத்தை ஒரு 108 இல்லை 1008 சொல்லுதோ நம்ம முன்னாடி நிற்கும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு இப்போ உங்களுக்கு அந்த 48 நாள் நீங்கள் ஒரு மண்டல பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த மண்டலத்துக்குள்ளே உங்களுக்கு சித்தி ஆயிரும் அந்த காளி ஆனால் அந்த சித்தி ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நேரடி தரிசனம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அந்த சோதனையை உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அதை தாண்டி நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேரடி தரிசனம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த பூஜை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரம் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கரெக்டாக ஆரம்பிக்கணும். இந்த பூஜை ஆரம்பிக்கணும். இந்த எந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். இந்த காளி எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி சித்தி தகடில் நீங்கள் வரையணும். இந்த எந்திரத்தை காளி சித்தி தகடில் வரைஞ்சி இதை நீங்கள் அந்த பூஜை பண்ண இடத்துல நீங்கள் கிழக்கு முகமாக வைக்கணும். இந்த எந்திரத்தை வச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் படையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைவ படையல் தான் போடணும். சைவ படையல் நீங்கள் போடக்கூடாது, அசைவ படையல் தான். நீங்கள் அசைவ படையிலுமே ருத்ர சோறுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சோறு பொங்கிட்டு ஒரு கோழியை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை சோத்துல விட்டு படைஞ்சு வைக்கணும். அந்த மாதிரி படையல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல சீக்கிரமாக நமக்கு சித்தி ஆகும். அதில் அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கறி சமைச்சு படையல் போட்டுட்டு ஒரு கோழியை நீங்கள் கண்டிப்பாக அறுக்கணும் பூஜை பண்ணும்போது. அடுத்து நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு இதுக்கு
வெத்தலை பாக்கு, அவல் பொரிக்கடலை, பழம், வாழைப்பழம், இது மாதிரி பழ வகைகள் எல்லாமே வச்சு நீங்கள் பூஜை ஆரம்பிச்சிடணும். கிழக்கு முகமாக படையல் எல்லாமே போட்டு நீங்கள் பூஜை வச்சு நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து பூஜை பண்ணணும். நீங்கள் வந்து கருப்பு கலர் ஆடை தான் அணிஞ்சிருக்கணும். கீழே ஆசனமும் கருப்பு கலர் தான், நீங்கள் கருப்பு கலர் ஆடை வந்து அணிஞ்சிருக்கணும். முக்கியமாக அந்த பூஜை நீங்கள் பண்ண போறீங்கன்னா உடல் கட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். உடல் கட்டு போடாமல் நீங்கள் மயான காளி பூஜை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி விநாயகர் பூஜை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ மற்ற பூஜை கூட அந்த அளவு தேவையில்லை, நம்ம அதை பண்ணாமல் கூட சித்தி பண்ணிடலாம். இந்த மயான காளியை பொறுத்த அளவு நீங்கள் வந்து விநாயகர் சித்தி எடுக்காமல் உடல் கட்டு போடாமல் இந்த பூஜை நீங்கள் பண்ணவே முடியாது. அது உங்களுக்கு சித்தியே ஆகாது. உங்களுக்கு அது சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பூஜை இது வந்து. அதனால் நீங்கள் இப்போ மயான காளி பூஜை நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கணபதி பூஜை முடிச்சிருங்க. விநாயகர் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடல் கட்டு போட்டுட்டு அது சித்தியானதுக்கப்புறம் திருப்பி இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் வடக்கு முகமாக வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 108 குறைஞ்சது, அதிகபட்சம் 1008 நீங்கள் சொல்லணும். பூஜை முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஊருக்கு வெளியே உங்களுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்காங்க, நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா பூஜை படையெல்லாம் போட்டுட்டு அதிலிருந்து எதையுமே நீங்கள் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுத்து சாப்பிடக்கூடாது. அந்த மறுநாள் காலையில் இப்போ நீங்கள் நைட்டு படையல் போடுவீங்க, பூஜையெல்லாம் முடிச்சுட்டா மறுநாள் காலையில் போய் அந்த படையலை எடுத்துகிட்டு போய் இங்கே மயானத்தில் போய் வச்சுட்டு வந்துடணும். அதில் இருக்க ஒரு சின்ன பொருளை கூட நீங்கள் எடுத்து சாப்பிடக்கூடாது. மயானத்தில் வச்சுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடணும். இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காளி வந்து மயான காளி வந்து சித்தியாகும். ரொம்ப கஷ்டமான பூஜை, அது நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் இந்த பூஜை வந்து அமாவாசை அன்னைக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். நைட்டு 10 மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும். அந்த பூஜையோட டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜை பண்ணணும். நீங்கள் 10 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 1 மணிக்குள்ளே ஆரம்பிக்க டைம் தான் மெயின். 10 மணி டு 12 மணிக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிடணும். ஆரம்பித்து நீங்கள் 108 தடவை 1008 சொல்லி நீங்கள் முடிக்கணும். அந்த உங்களுக்கு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 48 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அசைவ சாப்பாடு நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு நேரத்து சாப்பாடு, அது விரத சாப்பாடு மாதிரி காலையில் மத்தியானம் எதுவும் சாப்பிடாமல் ஒரு வேளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு விரதம் இருந்து இந்த பூஜை எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மயான காளி பூஜை வந்து இந்த காளி உங்களுக்கு வந்து நேரடி தரிசனம் கிடைக்கும்போது எப்படினாலும் இருக்கும். ஒரு சின்ன குழந்தையா வரலாம், இல்லை பெரிய நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி அப்படி வரலாம். அப்படி இருக்கும். நம்ம பூஜையை பொறுத்து தான் தெய்வம் நம்மக்கிட்ட வரும். அதனால் நம்ம எப்படி பூஜை பண்ணுதோம் கரெக்டாக இருக்கணும். அதாவது இந்த 48 நாள் எந்த ஒரு அசைவ சாப்பாடு, அந்த நம்ம லேடிஸ் கிட்ட வந்து பேசவோ, அதாவது லேடிஸ் முகத்தையே பார்க்காம நம்ம இருக்கணும். அந்தளவு கட்டுக்கோப்பாக இருக்கணும். அம்மாவை தவிர வேறு எந்த லேடிஸ் கிட்டையும் நம்ம பேசக்கூடாது. அப்படி இருந்து நம்ம பூஜை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு சித்தி ஆயிரும். இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வரையும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சண்டால கருமை வைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு சர்வ தேவதா அவசியம். உங்களோட சண்டால கருமை வச்சு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அப்படி அது உங்களுக்கு வைக்க முடியல ஏன்னா நீங்கள் சண்டால கருமை வச்சிங்கன்னா நம்ம மண்டவோடு நமக்கு தேவைப்படும். மண்டவோட்டில் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் நார்மலாக அந்த எந்திரம் வரைஞ்சி சர்வ தேவதா அவசியமைய எந்திரத்தில் வச்சு நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். 48 நாள் பூஜை பண்ணுங்கள். இந்த காளி வந்து மயான காளி உங்களுக்கு சித்தி ஆயிட்டு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதுனாலும் நீங்கள் சாதிக்கலாம். அதாவது அஷ்டகர்ம எது பண்ணாலும் நீங்கள் சொல்லி அடிக்கலாம். இத்தனை நாள் தான் முடியும்னு சொல்லிட்டு அத்தனை நாள் நீங்கள் முடிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எதிரிங்கிறவன் கண்டிப்பாக இருக்க மாட்டான். இந்த பூஜை முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்க எதிரி ஃபுல்லாமே அழிஞ்சிரும். அந்த மாதிரி பூஜை இது வந்து உங்களுக்கு. ஏன்னா இது உக்கிரமான தெய்வம். நம்ம காளியே உக்கிரமானது, அதில் மயான காளி ரொம்ப உக்கிரமானது. நீங்கள் அதை எடுக்கும்போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நம்ம பண்ணினா கூட நமக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. அதை புரிஞ்சு நம்ம பண்ணணும். சரி, நம்ம நிறைய பேர் இப்போ காளியை வந்து அம்மா, இப்போ நாங்களே இருக்கோன்னா காளியை வந்து அம்மாவாக தான் நாங்கள் பார்ப்போம். அது எங்களுக்கு உக்கிரமாக எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அப்படி நம்ம என்னதான் அம்மாவாக பார்த்தாலும் நம்ம வந்து நம்மக்கிட்ட அந்த பூஜை எடுத்து நம்மக்கிட்ட அந்த உபாசனை முடிக்கிறது வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அந்த 48 நாள் டைம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அதை நம்ம பயன்படுத்தணும். கண்டிப்பாக நமக்கு சித்தி ஆயிரும். இந்த பூஜை வந்து நீங்கள் பூஜை சித்தி ஆனதுக்கு அப்புறம் கூட இதை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது. இப்போ நீங்கள் 48 நாள் பூஜை வந்து வெளியே வச்சு நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்கள் அந்த எந்திரத்தை ஏதோ வீட்டில் வச்சு நீங்கள் அதுக்கு படையல் போடவோ வைக்கவோ நீங்கள் இது பண்ணக்கூடாது. நீங்கள் வெளியில் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் குடும்பத்தோடு இருக்கீங்க, காளி எடுத்து பூஜை பண்ணலாமா, தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கு மேலே நிறைய காளி இருக்குது, நீங்கள் அதை வச்சு தாராளமாக வீட்டில் பூஜை பண்ணலாம். அதுக்கு தனியாக ரூம் அப்படி கூட அவசியம். நீங்கள் நார்மலாக பூஜை ரூமில் வச்சு நீங்கள் பண்ணலாம்.
ஆனால் இந்த மயான காளியை பொறுத்தளவு நீங்கள் ஊருக்கு வெளியே வச்சு தான் நீங்கள் பூஜை பண்ணணும். ஊருக்கு வெளியேனா எப்படி நீங்கள் தனியாக இடம் இருக்கணும், அந்த இடத்துக்கு வேறு யாருமே வரக்கூடாது, நீங்கள் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இந்த மயானக்காளி சித்தி ஆயிட்டா அப்படின்னா உங்களுக்கு பணங்காசுக்கு பஞ்சம் இருக்காது, எதிரி இருக்க மாட்டான், உங்களுக்கு எதிர்த்து ஒருத்தனுக்கு பேசவே முடியாது, அவனுக்கு வாய் கெட்டு விழும். அந்த மாதிரி உங்களுக்கு இதோட பலன் இருக்கும். நான் அந்த வீடியோ இதுக்குள்ளே எந்திரம் கொடுத்துருக்கேன், இதுக்குள்ளே மூல மந்திரத்தை இதில் நான் கொடுத்துருக்கேன். அந்த எதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் படையல் போட்டு எல்லாமே இது பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆகும். ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்துச்சு, மற்ற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் தொடர்பு கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கேன். நன்றி.